மாயவனத்தின் மர்மம். முதல் அத்தியாயம். மர்மமான அழைப்பு. மாலையில்தான் இந்த பயங்கரமான சம்பவம் தொடங்கியது. அனந்தன், மீரா மற்றும் பெரியப்பா ஒரு பழமையான வீட்டின் முன் நின்றிருந்தார்கள். இன்றிரவு ஒரு விசேஷமான இரவு. பெரியப்பா சற்று அமைதியாக கூறினார். அனந்தன் குழப்பத்துடன் பார்த்தான். என்ன விசேஷம் பெரியப்பா? இன்று மாயவனம் திறந்து கொள்ளும். பெரியப்பா மெதுவாக சொல்லினார். மீரா அச்சத்துடன் கேட்டாள், மாயவனம்? அது உண்மையா? பெரியப்பா புன்னகையுடன், நீங்கள் அதை நேரில் காண விரும்புகிறீர்களா என்று கேட்டார். அனந்தனும் மீராவும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள். நாம் போகலாம், அனந்தன் உறுதியுடன் கூறினான். இரண்டாவது அத்தியாயம். மாயவனம். அவர்கள் மூவரும் வனத்துக்குள் நுழைந்தார்கள். வனம் மிகவும் அமைதியாக இருந்தது. ஆழமான இருட்டு, சற்றே குளிர்ந்த காற்று. ஒவ்வொரு அடியும் கடக்கும் போது அவர்கள் பதட்டமாக இருந்தார்கள். நீங்கள் ஒரு ஒலியை கேட்கிறீர்களா? மீரா மெதுவாக கேட்டாள். அந்த நேரத்தில் ஒரு ஒலிப்பட்டது. வந்துவிட்டீர்களா? அனைவரும் நடுங்கினர். இது யார்? அனந்தன் கூச்சலிட்டான். பயப்படாதீர்கள், இது ஒரு தேர்வு, அந்த மர்மமான குரல் கூறியது. மூன்றாவது அத்தியாயம். தேர்வு ஆரம்பம். மாயவனத்திலிருந்து வெளியேற நீங்கள் 3 புதிர்களை தீர்க்க வேண்டும். அனந்தனும் மீராவும் ஒன்று சேர்ந்து பார்த்தார்கள். முதலாவது புதிர். அல்லது நீங்கள் இங்கேயே சிக்கிக்கொள்வீர்கள். பெரியப்பா சிந்தித்தார். நாங்கள் தயாராக இருக்கிறோம். முதல் புதிர். ஒரு மரம். அதில் பழம் இல்லை. ஆனால் மக்கள் அதை வெட்டுவதற்கு விரும்புகிறார்கள். அது என்ன? மீரா திடீரென மகிழ்ச்சியுடன் கூறினாள். கசப்பான மரம். வெற்றிலை மரம்? இல்லை, குரல் சொன்னது. அனந்தன் சிந்தித்தான். பேர் மரம், அதாவது காகிதம் தயாரிக்கக்கூடிய மரம். வனம் திடீரென ஒளிர்ந்தது. நீங்கள் சரியாக சொல்லியிருக்கிறீர்கள். இரண்டாவது புதிருக்கு தயாராகுங்கள். நான்காவது அத்தியாயம். இரண்டாவது புதிர். ஒரு இடம். அது அனைவருக்கும் தெரியும், ஆனால் யாரும் அதை பார்க்க முடியாது. அது என்ன? மீரா திடீரென முடிவு செய்தாள். சில நேரம் நாம் காண முடியாதது நம் எதிர்காலம்தான். சரியான பதில், குரல் மகிழ்ச்சியுடன் கூறியது. வனம் மேலும் ஒளிர்ந்தது. அவர்கள் வெளியேறுவதற்கான வழி தெளிவாகியது. ஐந்தாவது அத்தியாயம். இறுதி புதிர். இப்போது இறுதி புதிர். ஒருவர் அதை உடைப்பதை விரும்புவார்கள், ஆனால் அதை வாங்க முடியாது. அது என்ன? அனைவரும் சிந்தித்தனர். நேரம் விரைவாக ஓடிக்கொண்டிருந்தது. திடீரென பெரியப்பா புன்னகையுடன் கூறினார், ஒரு விளக்கு. ஏனென்றால் நாம் அதை உடைப்பதற்காகவே வாங்குகிறோம். வனம் முழுவதும் ஒளிர்ந்தது. நீங்கள் தேர்ச்சி பெற்றீர்கள், குரல் அறிவித்தது. திடீரென அவர்கள் மூவரும் ஒரு வெளிச்சத்தால் சூழப்பட்டனர். கடைசி அத்தியாயம். நிஜத்திற்கு திரும்புதல். அவர்கள் கண்களை திறந்தபோது அவர்கள் மீண்டும் பழைய வீட்டின் முன் இருந்தனர். இது எல்லாம் உண்மையா? அனந்தன் ஆச்சரியத்துடன் கேட்டான். பெரியப்பா புன்னகையுடன் கூறினார், வாழ்க்கை பல புதிர்களால் நிரம்பியுள்ளது. உங்களின் புத்திக்கே பதில் உள்ளது. அனைவரும் ஒரு மர்மமான அனுபவத்தை உணர்ந்தனர். ஆனால் அந்த இரவு அவர்களின் வாழ்க்கையை மாற்றியது.